ஹாய்! இன்னைக்கு வந்துட்டு பருத்தி பால் தான் வந்து செய்ய போகிறோம். இந்த பருத்தி பாலில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எம்ப்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும்போது நம்மளோட வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்மி பண்ணும். அதே மாதிரி இந்த டயட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக பருத்தி பால் எடுத்துக்கோங்க. மெயினாக இது வந்துட்டு நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணி நம்மளோட இதயத்தை வந்துட்டு பலப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் வருதுல்ல, அதுக்கும் ரொம்ப நல்லது இதெல்லாம் சாப்பிடும்போது. இதில் ஆட் பண்ணக்கூடிய அந்த சுக்கு, மிளகு இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு சளி தொல்லையை வந்து கம்மி பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் பருத்தி கொட்டையை ஊற வச்சுட்டு அதை வந்து 2-3 டைம் திரும்ப திரும்ப அரைச்சி அதை வந்து பால் எடுத்துக்கிறோம். பாலை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், சுக்கு, இது கூடயே மிளகு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் வந்து போட்டுக்கலாம். இதையும் நல்லா பால் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருந்த பருத்தி பாலில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கருப்பட்டி, நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வெல்லம் எது வேணுமோ நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி இது கூட தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என் பொண்ணுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நான் இதை வந்து ப்ளைனாகவே வந்து செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.